ஒருத்தவரா வர்றதுக்கு காரணமா இருந்த இந்த என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டியில் நான் பகிர்ந்த சில கருத்துக்களை உங்கள் முன் சிதற வந்துள்ளேன். இதுவே என் முதல் முத்தான கன்னி பேச்சு. நீங்கள் தான் என்னுடைய முதல் பார்வையாளர்கள். திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். யார் திராவிடன்? மண்ணுலகில் உதித்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பிறப்பிலும் சாதியிலும் பணத்திலும் படிப்பிலும் ஏன் அத்துணை துறைகளிலும் ஈனம் மானம் சூடு சுரணை அத்துணையும் அத்துணை பேருக்கும் பொது என்பதை எடுத்துரைப்பவன் தான் திராவிடன். எடுத்துக்காட்டாக என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் சேயோன் பரன், என் பாட்டி பூட்டி ஓட்டி சேயோள் பறை எல்லா காலத்திலும் தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரையிலே சமத்துவத்தை காண்பதுதான் திறன்மிக்க திராவிடம். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காக்கும் ஐம்பூதங்களை முதல் கடவுளாக வணங்கினானே அவன் திராவிடன். மாதா பிதா குரு இம்மூவர் தான் அடுத்த தெய்வங்கள் என்றானே அவன் திராவிடன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று கூறினாரே ஐயன் வள்ளுவன், அவர் திராவிடன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றுரைத்தாரே கணியன் பூங்குன்றனார், அவர் திராவிடன். எள்ளில் இருந்து எண்ணெயை கண்டுபிடித்த நாளை தீப ஒளி திருநாளாக கொண்டாட வைத்தாரே அயோத்திதாச பண்டிதர், அவர் அறிவியல் திராவிடன். மூட நம்பிக்கைகளை முட்டறுத்த தந்தை பெரியார், அவர் பகுத்தறிவு திராவிடன். மொழியிலும் பேச்சிலும் ஏன் ஆட்சியிலும் மாற்றத்தை கொண்டு வர செய்தாரே பேரறிஞர் அண்ணா, அவர் அரசியல் திராவிடன். அகில உலகத்தையே தமிழ்நாட்டை உற்று பார்க்க செய்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவர் புரட்சி திராவிடன். இத்துணை திராவிடர்களையும் உள்ளடக்கி உதய சூரியனாய் உலாவரும் பேச்சிலும் மூச்சிலும் தன் மானத்திலும் ஏன் அனைத்து துறைகளிலும் தமிழனை தலை நிமிரச் செய்பவர்தான் நம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திராவிட மாடல் என்கிறார்களே, அப்படி என்றால் என்ன? அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல். இந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதே நம் தளபதியாரின் விருப்பமாகும். இவ்வாறு தனது விருப்பத்தை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு விருந்தாக்கினார் என்பதை எடுத்துரைக்கின்றேன், கேளுங்கள். சாதி மரம் பாராமல் அனைத்து சாதியிலும் பிற்படுத்தப்பட்ட இளைஞர் இளம் பெண்களுக்கு இலவச கல்வி வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை. பள்ளி படிப்பு முதல் பட்டய படிப்பு வரை அனைத்தும் இலவசம். இலவச பேருந்து, ஊக்கத்தொகை, திருமண உதவித்தொகை, இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். பெரியார் அண்ணாவின் அடிமுற்றி பகுத்தறிவோடு செய்து வந்த சீர்திருத்த திருமணங்கள், அவ்வாறு செய்பவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை. கலைஞரை பின்பற்றி நம் திராவிட மாடல் நாயகர் செய்யும் சாதனைகள், உழவனுக்கு உழவர் சந்தை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் எனும் ஆதங்க சட்டத்தை நிறைவேற்ற செய்தது. கழக ஆட்சி தமிழகத்திலே உதிக்கும் போதெல்லாம் கலைஞரின் கலை பொக்கிஷங்களான குமரியில் ஐயன் வள்ளுவன் சிலை, ஐயன் வள்ளுவன் கோட்டை, பூம்புகார் கலைக்கூடம் இவை அனைத்தையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து புனரமைப்பு செய்வது. தொழில் துறையில் அகில உலகமே தமிழ்நாட்டிற்கு படையெடுப்பு. காரணம் யார்? நம் திராவிட மாடல் நாயகர் தான். தொழில்துறையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தொழிற்பேட்டை என்று அழைக்கப்படும் சிப்காட்களை உருவாக்குவதன் மூலம் லட்சோப லட்ச இளைஞர் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி தந்தார். அது மட்டுமா? நம் திராவிட மாடல் நாயகர் செய்யும் சாதனைகளை இன்னும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. அதன் மொத்த மதிப்பு 9,99,093 கோடி ரூபாயாகும்.
இதனால் 18,89,234 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் 234 திட்டங்கள் தனது உற்பத்தியையும் தொடங்கிவிட்டது. மேலும் 4,16,717 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைத்துவிட்டது. அது மட்டுமா, அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்று அரசு துறையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி துறை தேர்வில் இருந்து விலக்கு அளித்தார் நம் திராவிட மாடல் நாயகர். எனவே நம் திராவிட மாடல் நாயகர் செய்யும் சாதனைகள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே அன்றி வேறு எதற்காகவும் இல்லை. போலியாக இருந்திருந்தால் என்றோ புறக்கணித்திருப்பார்கள் அல்லவா? 40ற்கு 40 வெற்றியை தந்திருக்க மாட்டார்கள். எனவே திராவிட மாடல் என்பது எதையும் இடிக்காது, உருவாக்கும், சிதைக்காது, சீர் செய்யும், யாரையும் தாழ்த்தாது, அனைவரையும் சமமாகவே பார்க்கும், யாரையும் புறக்கணிக்காது, தோளோடு தோள் கொடுத்து அரவணைக்கும். திராவிட மாடலை பற்றி கூறிவிட்டேன். திராவிட மாடலின் வித்தாக விளங்கிய நம்முடைய தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி கூறவில்லை என்றால் என்னுடைய பேச்சு நிறைவு பெறாது. எனவே இதோ கூறுகின்றேன் நம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியை பற்றி. இயற்கையின் வளங்களைப் போல ஒவ்வொரு மண்ணிற்கும் அதன் சிறப்பினை அழிக்க முடியாத வரலாறாக உருவாக்கும் ஒரு சில பேரறிஞர்கள் உண்டு. நம் நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பவர் அத்தகையோருள் மேன்மை மிக்கவராவார். தமிழ்நாடு எனும் புகழ் பெற்ற மண்ணின் சீரையும் சிறப்பையும் மக்கள் வாழ்வின் மேம்பாட்டிற்காகவும் உழைத்த உன்னத தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. எனவே நம் தமிழ்நாடு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, அதாவது கலைஞரால் எப்படி சிற்பமாக செதுக்கப்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றேன், கேளுங்கள். மொழி மற்றும் பண்பாடு என்று எடுத்துக்கொண்டால் தமிழின் பெருமையையும் தமிழ் இனத்தின் தன்மானத்தையும் உலகிற்கே உணர்த்திய உன்னத தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அவன் கனவை நனவாக்க கோவையில் நம்மொழி தமிழுக்கு செம்மொழியை தகுதியை கொடுத்து மகுடம் சூட்டினார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கள் பேச்சிலும் தமிழ், மூச்சிலும் தமிழ் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை செய்தும் காண்பித்தார். சட்டமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை தமிழை பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் ஏன் ஆட்சி மொழியாகவும் ஆக்கி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். அது மட்டுமா, தமிழை முதல் பாடமாக எடுத்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முதல் வேலை வாய்ப்பு வரை அனைத்திலும் முன்னுரிமை வழங்கினார். சமூக நல திட்டங்கள் என எடுத்துக்கொண்டால் கலைஞரின் ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட பல மக்களுக்கும் எண்ணற்ற உதவிகளை புரிந்து வந்துள்ளார். சிறந்த மருத்துவம், இலவச கல்வி, குடும்ப நல திட்டங்கள் இவை அனைத்தையும் வழங்கி கொடுத்தவர் நம் தலைவர் கலைஞர். அது மட்டுமல்லாமல் கிராமப்புறம் வரை நகர்ப்புறங்கள் வரை அனைவருக்கும் சேர வேண்டும் என்று இலவச சுகாதார மையங்களை அமைத்து கொடுத்தார். 108 எனும் இலவச அவசர ஊர்தியை இந்தியாவிலே முதலாக அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் தான். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை இவை அனைத்தையும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் எனும் வரப்பிரசாதத்தினால் ஏழை எளிய மக்களுக்கும் வழங்கிய தலைவர் தான் நம் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய குடும்பத்துல நடந்த ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய தம்பி ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும் போது எங்க அம்மா அவங்கிட்ட கேட்டாங்க, தம்பி எனக்கு வயசாயிடுச்சுன்னா நீ என்ன பாத்துப்பியா, நீ நல்லா பாத்துப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என் தம்பி சொல்றான், என்ன நம்பாதீங்கம்மா, கலைஞர் தாத்தா இருக்காரு, கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல சேர்த்து விட்டுறேன், என்ன நம்பாதீங்க அப்படின்னா. எனவே அந்த ஒரு சிறிய வயதுல கூட அவனுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அதோடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஆழமாக சென்றுள்ளது. அது அப்ப நகைச்சுவையா இருந்தது. இப்ப எத்தனை பேருக்கு அது பயன்படுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டுமல்லாமல்
வயதான காலத்தில் வருவாயின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு முதியோர் உதவித்தொகையை கொடுத்தவர் கலைஞர். குடும்ப தலைவனையோ தலைவியையோ இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஈமச்சடங்கு செய்ய கருணை தொகையை கொடுத்த கருணை சிற்பி தலைவர் கலைஞர். அரசு நல திட்டங்கள் என எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய கூறுகளான சமத்துவம், சகோதரத்துவம், இட ஒதுக்கீடு இவை அனைத்தையும் முற்றிலுமாக அரசியலில் ஈடுபடுத்திய ஒரே தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. பள்ளி படிப்பு முதல் பட்டய படிப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வியை கொடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவனுடைய கனவை நனவாக்க இரு பாலரும் பயில சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் பெயரில் சட்ட கல்லூரியை நிறுவினார். சீர்திருத்த திருமணங்களை செய்யும் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமையும் வழங்கி கொடுத்தார். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை வழங்கினார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றான் ஐயன் வள்ளுவன். அவரின் குரலுக்கு இணங்க விவசாயிகள் அனைவரும் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாமல் தாங்களே நிலங்களுக்கு சென்று கொள்முதல் செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். உழவர் சந்தைகளை உருவாக்கி கொடுத்தார். கணக்கற்ற கால்வாய்களையும் கண்மாய்களையும் தூர்வாரி செப்பனிட்டு தந்த செம்மல் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. எனவே இவர்கள் செய்த சாதனை அனைத்தையும் சொல்லிக் கொண்டே போகலாம். இறுதியாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பதிய விழைகின்றேன். இப்ப இத்தனை நலத்திட்டங்கள் சொன்ன இல்லையா, திராவிட மாடல் நாயகர் தொடங்கி கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, இத்தனை நலத்திட்டங்களை ஒன்னொன்னா அடிக்கிட்டே வேணும். ஆனா இது எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு கடைசியா கிடைத்த பெயர் என்ன தெரியுமா? குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் செய்கின்றார்கள். ஆம், ஒப்புக்கொள்கின்றேன், குடும்ப அரசியல் தான். திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியாரின் வழியில் வந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீர்திருத்தவாதிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது திராவிட முன்னேற்ற கழகம்னு. ஆனா நம்மளுடைய கருத்துல இருந்து மாறுபட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க திமுகவுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? திருக்குவளை முத்துவேலரின் மகன் கலைஞரின் கட்சி அப்படின்றது. ஆனால் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்கு தான் தெரியும், பச்சோந்தி போல் ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவாமல் இருக்கும் உண்மையான தொண்டனுக்கு தான் தெரியும் திமுக என்னவென்று. திமுக தமிழக மக்களின் குடும்பங்களில் எத்தகைய பெருமைக்கு உரிய ஒரு கட்சி என்று. அதனால்தான் அது தமிழக மக்களின் குடும்ப கட்சி. எனவே குடும்ப அரசியல் உண்மைதான், இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. அது மட்டுமல்லாமல் திமுக எப்படி குடும்ப கட்சி, எங்களுடைய குடும்பத்துல எப்படி அது ஒரு கட்சி அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசுறதுக்கு காரணம் அந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில நான் பங்கெடுத்தேன், அதுல ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன், அதனால அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்றதுக்கு முக்கியமான காரணமே தலைவர் கலைஞர் தான். எப்படின்னா, எங்க அப்பா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்த காலத்துல அவங்களுக்கு திருமணம் முடிவான பிறகு அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கடிதம் எழுதுறாரு. தலைவரே, என்னுடைய திருமணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசைதான், ஆனா அந்த அளவுக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா உங்களுடைய வாழ்த்து கடிதம் எனக்கு வந்துச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவருக்கு எத்தனையோ லட்சோப லட்ச ரசிகர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க, அதன் மத்தியில் எத்தனையோ கடிதங்கள் கிடைத்திருக்கும். ஆனா இப்படி ஒரு தொண்டன் தன்னுடைய திருமணத்திற்காக இப்படி ஒரு கடிதத்தை எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து என்னுடைய அப்பாவோட திருமணத்திற்கு அவர் மணவரையில் ஏறுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு தலைவரிடமிருந்து கடிதம் வந்தது. என்னுடைய அப்பா அவங்களுடைய இன்விடேஷன் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ அதே போல தலைவர் எழுதிய கடிதத்தை அவர் எழுதி வச்சிருக்கார். இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக எப்படி இன்றளவும் செயல்பட்டு வருகின்றது என்று. அடுத்ததாக, ஒரு பெண்ணாக இருந்து இதை பேசுவதில் பெருமை கொள்கின்றேன். இங்கு எத்தனையோ தாய்மார்கள் இருக்கின்றார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும், குறிப்பாக பெண்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, இந்தியாவிலேயே முதலில் பெண்களுக்கும் சொத்துரிமையில் சம பங்கு உண்டு என்பதை உறுதியாக கூறி அதை நமக்காக பெற்று தந்த கலைஞரை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் GST, அதாவது நம்மளுடைய இந்தியான்னு எடுத்துக்கொண்டா நம்ம இந்திய நாட்டிலே GST-யை
சரியாக சரிவர செலுத்தி வருகின்ற மாவட்டங்களில் குறிப்பாக மாநிலத்தில் தமிழ்நாடுக்கு 2ஆம் இடம் வகிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய கடமை நம்ம செவ்வனே செஞ்சாலும் நமக்கு இறுதியில் கிடைப்பது என்ன? ஒரு நிதிக்காக போராட வேண்டியது இருக்கு. வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் நம்ம கரெக்டா நம்மளுடைய வரி பணத்தை செலுத்தினாலும் நமக்கு நிதி உதவி என்று வரும்போது ஒன்றிய அரசு அதை தர மறுக்கிறது. இது எல்லாமே வேதனைக்குரிய ஒன்று. இதை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டு 2026 நாம் யார் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக காண்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். அது மட்டுமல்லாம நான் சென்னைக்கு வரும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நான் ரசிக்கிற ஒன்று, நம்மளுடைய தளபதியார் அவர் மேயரா இருந்த காலத்துல சென்னைக்கு சிங்கார சென்னை அப்படின்னு பெயர் வச்சாராம். இனிமே அதை சிங்கார சென்னைன்னு சொல்றதா இல்ல சிங்கப்பூரை விட வளர்ச்சி பெற்ற சென்னையா என்று சொல்லும் அளவிற்கு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது நம்மளுடைய சென்னை மாநகராட்சி. எனவே இதுவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். மேலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய பாணியை அப்படியே பின்பற்றி அது அம்மா உணவகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மக்களுக்கு பயன் பெறுகின்றதா, பயன் அடைகின்றார்களா, அதற்கும் நான் நிதி தருவேன் என்று நம்மளுடைய சாதனை முதல்வர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் இந்த நல்ல நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். மேலும் புயல், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து வேளச்சேரிக்கு நான் ரோட்ல வந்தனா இல்ல போட்டுல வந்தனான்னே ஒரு நிமிஷம் நான் சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது. எங்களுடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம், ஆனா இந்த புயல்ல எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அத்தகைய ஒரு சிறிய மாநிலத்திலே எங்களுக்கு 2 நாள் அந்த புயலுடைய பாதிப்புல இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப நாங்க நினைச்சு பார்த்தோம், ஒவ்வொரு வருஷமும் இது சென்னையில நடக்குதுல்ல, அப்ப அந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்ட்டு. ஆனா இந்த ஒரு வருஷத்துல நாங்க பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, இனிமே நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி அவங்க செய்யற பணிகள் அனைத்துமே தூர்வாருகின்ற பணியாகட்டும், செப்பனிடுகின்ற அனைத்து பணிகளுமே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றது. அடுத்தபடியாக இன்றைய விழா நாயகர் எங்களுடைய இளைய சூரியன் உதயநிதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய தாத்தாவின் பாணியிலேயே சட்டமன்றம் ஆனாலும் சரி, பொதுக்கூட்டம் ஆனாலும் சரி, தனக்கே உரித்தான நகைச்சுவை மிக்க பாணியில் சாந்தமான முகத்துடன் சாதித்து காட்டுகிறவர். ஒற்றை செங்கலினால் ஒன்றிய அரசையே பிடுக்கிட வைத்தவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் என்றால் அது மிகையாகாது. எனவே அவர்கள் செய்து வரும் அனைத்து சாதனைகளையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். மீண்டுமாக ஒரு முறை இதை பதிவு செய்ய விழைகின்றேன். குடும்ப அரசியல் என்று சொல்பவர் அனைவருக்கும் நாங்கள் செய்வது குடும்ப அரசியல் தான். அது தமிழ் குடும்ப அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் நலனுக்காக செய்யப்படுகின்ற குடும்ப அரசியல். ஒரு தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்காக, மக்களின் வளர்ச்சிக்காக ஒரு குடும்பமே வாழையடி வாழையாக உழைக்கிறது என்று சொன்னால் குடும்ப அரசியலில் தவறேதும் கிடையாது. அதை நாங்கள் என்றென்றும் ஆதரிப்போம். எனவே எப்படி பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தந்தோமோ அதே போல வருகின்ற 2026 தேர்தலில் 234க்கு 234 என்ற வெற்றி விகிதத்தை நாம் வழங்கி கொடுப்போம். வாழ்க தந்தை பெரியாரின் சீர்திருத்த சிந்தனைகள், வளர்க பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயாட்சி கற்பனை, மேலும் ஓங்குக தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவுகள், செயல்படுவோம் சாதனை முதல்வரோடும் துணை முதல்வரோடும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாகிறேன். நன்றி, வணக்கம்.